பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக ஆவியானவர் ஏவுதலின்படி அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு துளிவும் பிடிக்காத காரியம் விக்கிரக ஆராதனை. விக்கிரகத்தை அருவருக்கிற தேவன். ஆண்டவர் நம்ம மண்டையில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, விக்கிரக நம்ம ஒரு உருவம் செஞ்சு ஒரு சிலை வழிபாடுகள் வைத்து இல்லை ஃபோட்டோ வைத்தோ இல்லை சிலை வழிபாடுகள் வைத்தோ அப்படி ஆண்டவரை வழிபடக்கூடாது. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினார். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தையினால தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளையும் படைத்தார், உருவாக்கினார். சகலமும் அவராலே உருவாக்கப்பட்டது. அப்போ ஆண்டவருடைய அவர் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள தேவனை ஒரு சின்ன ஃபோட்டோலையோ ஒரு சின்ன சிற்பத்தை செஞ்சோ அதில் அவரை அடக்க முடியாது. இந்த வானம் கொள்ளாது, இந்த பூமி கொள்ளாது. அவர் அவ்வளோ பெரிய தேவன். அவரை ஒரு சின்ன இதில் அடக்கி வைக்க முடியாது. அப்போ நாம் இருதயத்தில் நினைக்கணும், நாம் இருதயத்தில் இந்த இடத்துல இப்போ என் முன்னாடி இருக்கிறாரு அப்படின்னு நாம் இருதயத்தில் விசுவாசித்து நாம் ஜெபிப்போம் என்றால் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். நாம் அதை கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியவான். பாருங்கள், நம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். சரி, நம்ம விக்கிரகம் சிலை வழிபாடுகள் வைத்து வணங்குறதில்ல, ஒரு ஃபோட்டோ வச்சு வணங்குறதில்ல. அப்போ எப்படி நம்ம விக்கிரக ஆராதனை நாம் செய்கிறோம்? நானும் ஒன்றும் விக்கிரக ஆராதனை செய்யலை அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் ஒன்று சிந்திக்க வேண்டும், தேவனை நாம் முன்வைக்கிறோமா? நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் யாரை முன்வைக்கிறோம்? கிறிஸ்துவை முன்வைக்கிறோமா? இல்லை குடும்பங்களை முன்வைக்கிறோமா? இல்லை கணவரை முன்வைக்கிறோமா? மனைவியை வாழ்க்கையில் முன்வைக்கிறோமா? இல்லை சொந்த பந்தங்கள் உற்ற உறவினர்கள் முன்வைக்கிறோமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸு தாங்கிறத முன்வைக்கிறோமா? இல்லை பணத்தை முன்வைக்கிறோமா? இல்லை சொத்து பத்து அதை முன்வைக்கிறோமா? யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? யாரை முன்னாடி வைக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலுரிமையை தேவனை 2வது இடம் தள்ளிட்டு யாரை முன்வைக்கிறோம், யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? அது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறார். நாம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஓடுகிற ஓட்டத்திலே நாம் நம்முடைய சிந்தைகள், செயல்பாடுகள், நம்ம நடக்கைகள், எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை முன்னாடி வைத்திருக்கிறோம்? எனக்கு இவங்க தான் எல்லாம், எனக்கு இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நாம் மனிதர்களை முன்வைக்கிறோமா? இல்லை சொத்து பத்து, அந்தஸ்து, கௌரவம், வேலை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை, எனக்கு உத்தியோகம், இதுதான் என்ன நடத்துது, இது இருந்தால் போதும் அப்படின்னு நாம் இருக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி நாம் எதையாவது ஆண்டவர் வைக்கிற இடத்துல வேற ஏதாவது வைத்திருப்போம் என்றால் இப்பொழுதே அந்த இதை உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓட விரட்டுங்கள். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட காரியங்களை இமீடியட்டாக அதை அடியோடு தகர்த்தெறிய வேண்டும். ஆண்டவருக்கு சற்றும் பிரியமில்லாத காரியம். தேவன் நம்மளை உருவாக்கினார், தேவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆண்டவர் அதில் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஒரு விதத்திலும் நம்முடைய இப்போ ஒரு நாள் 24 hours இருக்குது. நாம் யாருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம்? நாம் யார்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுமையாக ஆண்டவருக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பாருங்க, அதுதான் ஆவிக்குரிய பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்குது 10 கற்பனைகள் இருக்குது, இன்னும் 613 சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அதில் ஒன்று தவறினாலும் அந்த நியாய பிரமாணத்திற்கு நீங்களாகி அந்த நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளாதனால சாபத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் நாம் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். ஆமென். கிருபையின் பிரமாணம் என்ன? அதான் ஆவிக்குரிய பிரமாணம். அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பிரதானமானது அன்பு. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஆமென். அப்போ ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார்? அரைங்குறைமா எதிர்பார்க்கல, அவர் 100% எதிர்பார்க்கிறார்.
அன்பு, தேவனிடத்தில் காட்ட வேண்டிய அன்பு முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் பிரதான முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பாருங்க, 100% ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ பாருங்க, ஒரு 70% எதிர்பார்த்தா போதும்னு சொல்ல, 80% இருந்தால் போதும்னு சொல்ல, சொல்லப்போனால் 98% கூட சொல்ல, 99 இல்லை, 100% முழுமையா, முழு இருதயத்தோடு, அந்த இருதயத்தில் முழுசாக அவருக்கு தான் இடம் கொடுக்கணும். முழு ஆத்துமோடு, நம்மளோட ஆத்மா எதை நினைத்து கொண்டிருக்கிறது? முழு ஆத்மாவோடு, முழுமையாக ஆத்மா தேவனையே பற்றி இருக்கணும். முழு பலத்தோடு, நமக்கு இருக்கிற எல்லா பலம் எது இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு சொந்தம், உமக்கு தான் ஆண்டவரே என்று அந்த முழு பலத்தோடு நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் முதலாம் கற்பனை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடம் எப்படி அன்பு காமிக்கிறோம்? நம்முடைய அன்பு முழுமையாக இருக்கிறதா? இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை நான் வெளிப்படுத்தி சொல்லுவது நிமித்தம் நான் எல்லாத்திலையும் பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார், என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். நான் முழுவதுமாக ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் குறைவுள்ள ஆண்டவரே, நிறைய தடவை அப்பா உங்ககிட்ட ஒரு முழுமையான அன்பை காமிக்காமல் எத்தனை தடவை நான் வழிகளுக்கு சென்றிருக்கிறேன். ஐயா, என்னை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். முழுமையாக நம்மளே அர்ப்பணிப்போம். அந்த முழுமையான அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் உங்களண்டிலும் என்னண்டிலும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முழுமையான அர்ப்பணிப்பை ஆண்டவரிடம் நம்மளே முழுவதுமாக சாஷ்டாங்கமாக சர்வ அங்கத்தையும் தகனமாக நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சர்வாங்க தகன பலி. பழைய ஏற்பாடு காலத்தில் சர்வாங்க தகன பலியாக பலியிட்டார்கள். ஆடுகளை மாடுகளை பலியிட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சர்வ அங்கத்தையும் தகனமாக பலியிடுவதென்றால் நம்மளையே முழுமையாக ஆண்டவரில் ஒப்பு கொடுப்பது. அதுதான் பலி. ஆண்டவர் கொடுக்கிற பலி அர்ப்பணிப்பு, சமர்ப்பணம். நாம் நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா? முழுமையாக அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம். அல்பா உமேகமனவரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்களுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் முழுமையாக தாழ்த்திக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளைக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்கேன். நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் பிப்ரவரி மாதமாகிய 2வது மாதத்தில் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தவை 16ஆம் தேதியை காண கிருபை செய்து தேவனை நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு அப்பா நீ பகிங்கரமாக இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களண்டில் நீர் எதிர்பார்க்கிறது முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு மண்டையில் அன்பு செலுத்த வேண்டும் என்றே நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ தடவை அப்பா மண்டையில் முழுமையான அன்பை காண்பிக்க விடாதபடி நாங்கள் அநேக தரம் ஆண்டவரே மனிதர் மீது அன்பு வைத்திருக்கோம், பொருட்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை அநேக நேரங்களில் நாங்கள் ஆண்டவரை தவறி இருக்கிறோம் கத்தாவே. எங்களை மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு உம்மீது அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மீது வைக்கிற அன்பு ஆண்டவரே நிரந்தரமானது, மாயமற்றது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் மீது வைத்திருக்க அன்பு நிரந்தரமான அன்பு, மாயமற்ற அன்பு ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள அன்பு ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே உமையே ஜீவபலியாக கொடுத்த அன்பு அப்பா ஆண்டவரே, எங்களையே முழுமையாக அப்படியே அர்ப்பணிக்க வேண்டும் என்று தானே நீரும் எங்களென்று எதிர்பார்க்கிற ஆண்டவரே. எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில அப்பா உண்மை முன்வைக்கிற இடத்துல வேற யாரையும் மனிதர்களையோ அப்பா சொத்து வத்துகளையோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பணத்தின் மீதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே எந்த விதத்திலையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மை முதலிடத்தில் வைக்கிற இடத்துல வேற எதையும் வைக்காதபடி ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே ஏதாவது எங்களை வாழ்க்கையில நான் முன் வைத்திருந்தால் இந்த நிமிஷமே அடியோடு என் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்திக்கிறேன். அல்லேலூயா. எஸ் அப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. உண்மை முன்வைக்கிற கத்தாவே
நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வழி நடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களே முழுதுமாக தாழ்த்திக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வத்து படப்படுத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மீதா முழுது பொறுப்படுத்திக்கணுங்கப்பா. எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஓகே, துதி கனமகமேலாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.